நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சாந்தகுமாரி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தூக்கம் என்பது நமது உடல் நலனுக்கு மிக முக்கியமான ஒன்று. எல்லாரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7-8 மணி நேரமாவது தூங்கணும். இந்த ஓய்வு இருந்தால் தான் நமது மறுநாளைய பணி நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு படுத்தா உடனடியாக தூக்கம் வரும். சில பேருக்கு என்னதான் புரண்டு படுத்தாலும் தூக்கமே வராது. மதியம் சாப்பிட்ட பிறகு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லது ஆஃபீஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, குறிப்பாக ஆஃபீஸில் மீட்டிங் கூட்டம் நடக்கும்போது தூக்கம் வரும். அப்படியே அசத்தும். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. தூக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தோம்னா கொட்டாவி வரும். சரி, வேலை செய்யும் இடத்துல தூக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? காலையில் எழுந்து உடற்பயிற்சி, தியானம், யோகாலாம் செய்தால் மதிய நேர தூக்கத்தை தவிர்க்கலாம். உடற்பயிற்சியும் யோகாவும் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உற்சாகத்துடனும் வச்சுருக்கோம். ஆனால் எத்தனை பேர் உடற்பயிற்சி செய்கிறாங்க, யோகா செய்கிறாங்க? சாந்தகுமாரி அம்மா, இன்னொரு முக்கியமான தகவல், நமது உணவு பழக்க வழக்கம். ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவுகள், கார்போஹைட்ரேட், கொழுப்புச்சத்து அதிகமுள்ள உணவு வகைகள், எண்ணெய் பலகாரங்களை அதிகமாக சாப்பிடக்கூடாது. முடிஞ்சால் தவிர்க்கணும். இரவில் சீக்கிரம் படுக்கணும். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும். தூக்கம் வரும்போது அலுவலக நேரத்தில் முகத்தை தண்ணீரால் கழுவலாம். மாடிப்படி ஏறி இறங்கலாம். அப்படியே காலார அங்கங்கே நடந்து தூக்கத்தை தவிர்க்கலாம். நம்மளில் சிலர் இல்லை, பலரும் மதிய உணவுக்கு பின் ஒரு சிறு தூக்கம் போடுறாங்க. அந்த சிறு தூக்கம் அடுத்த சில மணி நேரங்கள் வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்பட உதவி புரியும். உற்சாகமாகவும் வேலை செய்யலாங்கிற நம்பிக்கை உண்மையும் கூட. ராத்திரியில் முழுமையான தூக்கத்துக்கு பழக்கப்படுத்திக்கணும். 11 மணி 12 மணி வரைக்கும் தொலைக்காட்சி பார்க்கறது, இல்லை கைபேசியை வச்சுக்கிட்டு அதில் ஏதாவது பார்க்குறதுன்னு நமது அன்றாட பழக்க வழக்கங்கள் மாறி போயிடுச்சு. படுப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் கைபேசி பார்க்கறது, தொலைக்காட்சி பார்க்குறத நிறுத்திடணும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. கேட்குறோமா? இரவில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வரலன்னா புத்தகம் எடுத்து படிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் புத்தகம் படிக்கிற பழக்கமே இளைஞர்கள் மத்தியில் குறைஞ்சு போச்சு, அல்லது இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். கல்லூரி மாணவர்கள்கிட்ட நூலகத்துக்கு போய் புத்தகம் எடுத்து படிக்கணுங்கிற எண்ணம் படைக்காம அதையும் மொபைல் கைபேசியில் பதிவிறக்கம் பண்ணி படிக்கிறாங்க. நல்ல பழக்க வழக்கமெல்லாம் மாறிட்டு வருது. சாந்தகுமாரி அம்மா மாதிரி ரேடியோ கேட்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். இன்னைக்கு வாகனங்களில், ஏன் வீடுகளில், உணவகங்களில் பண்பலை எஃப்எம் கேட்கும் பழக்கம் இருக்குது. எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன், என்டர்டெயின்மெண்ட் மூணும் தருவது வானொலி மட்டுமே. யாரையும் சிரமப்படுத்தாத ஓர் ஊடகம் வானொலி. அது பாட்டுக்கு அது வேலையான ஒலிபரப்ப நல்ல செய்திகளை சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். நாம் நேயர்கள், பொதுஜனங்கள் காது கொடுத்து கேட்கலாம். இல்லைன்னாலும் காதில் விழும். இதை கேட்டுக்கிட்டே மற்ற வேலைகளையும் பார்க்கலாம். நல்ல செய்திகள் மட்டுமே காதில் விழும். சத்தம் இருக்காது, காது கிழியாது, ஒலி மாசு ஏற்படாது. அதனால் வானொலி கேட்டுக்கிட்டே நமது உடல் அசதியை போக்கும் வகையில் ஓய்வும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு வேர்ல்டு ரேடியோ டே. வானொலியையும் வானொலியை கண்டுபிடித்த மார்கோனியையும் நினைவில் கொள்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.